ஏன் இப்படி இவன் நடந்துக்கிறா? நீ மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா நடந்துக்கிறியா? அவளுக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணிட்டு இப்ப கோச்சிட்டு போறானா? போகாம என்ன செய்வா? ஐயோ, அந்த கலர் லைட் பத்தி தானே சொல்ற. அது ஒரு பையனுக்காக ஹெல்ப் பண்ணது, புரிஞ்சுக்கோ. அது இல்ல, அவ வாங்கி கொடுத்த பைக்ல நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்தினியாமே. அத சண்மதி பாத்துட்டு மகேஷ் கிட்ட சொல்லிட்டா. ஏற்கனவே சண்மதி கொண்டு பிடிக்காது, அதுல இது வேறயா? அவளுக்கு 2 பேரும் தான் மனிதரை கெடுக்கிறது. நான் இப்பயே அவ வீட்டுக்கு போறேன். நல்ல வேலை போயிட்டேன் விட மாஸ்டர். எல்லாம் சரியா நடக்கணும். சரிங்க. சரியா? என்னப்பா இங்க? அது எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல சார். அதான் உங்களை நேர்ல பார்த்து இந்த சாக்லேட் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். நல்லா சௌக்கியமா? நல்லா இருக்கு. உங்க படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா படிக்க. நீங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறாளாச்சே. வாங்க தம்பி உட்காருங்க. இங்கிட்டு வாங்க தம்பி, இப்படி உட்காருங்க. தம்பி, நீங்க வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. என் பொண்ணு மகேஸ்வரிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். இங்க வச்சிருக்கேன். இதான் பையன் அமெரிக்காவுல கலிபோர்னியாவுல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கான். மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாருங்க. நல்லா இருக்காரு சார். நல்லா இருக்காரு. ஹாய்ப்பா. அம்மா, நானி சொன்னது உண்மையா இருக்குமோ? வாமா. என்னப்பா? தம்பி வந்திருக்குல்ல, தம்பிக்கு நீ பிறந்த நாளா? ஒரு வாழ்த்து சொல்லுமா. சாக்லேட் எடுத்துக்க. சிரமம்தான். ஹாப்பி பர்த்டே. தம்பி சொந்தமா பைக் எல்லாம் வாங்கி இருக்குமா? எல்லாம் இடைவிடாத உழைப்பு. இவ வழப்பதான் பார்த்தோமே. பணக்கார பொண்ணுங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிற நாய். இவனை போய் சரிசமமா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அடி பாவி, உன்னை எவ்வளவு நம்பினேன். எனக்கு 2 கண்ணா இருந்த என் மீனாட்சி என்னை விட்டு போனதுக்கு பின்னாடி இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே என் அம்முதான் தம்பி. அவன் நல்லா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டப்ப நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட விதம், உங்க மரியாதைய அவ்வளவு ஒசரத்துக்கு கொண்டு போயிருச்சு தம்பி. அந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்துகிட்டீங்க. என் அம்முவுக்கு எல்லாமே நான் தான் தம்பி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டினா. ஆமா, டைம் ஆச்சு. அப்புறம் தம்பி, அம்மு இப்ப ரொம்ப மாறிட்டாள்ல? ஆமா சார், மாறிட்டாங்க. எல்லாம் கல்யாண கலைதான். அவ இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம் தம்பி. இப்பவே சொல்லிடுறேன், நீங்களும் உங்க கூட்டாளிகளும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருந்து அம்மு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி கொடுக்கணும். புரியுதா? சரிங்க சார். உங்களுக்கு என்ன உதவி எப்ப வேணும்னாலும் தயங்காம வந்து என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். சரிதானே? என்ன சொல்ற? ஆமா, சிரமம்தான்.